வணக்கம். இன்னைக்கு மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரைஸ் குழையாம கரெக்ட் மெஷர்மெண்ட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதை 3ஐயும் சேர்த்துட்டு அது மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட 1 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 3, இலை 1 எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 7 அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா செவக்க வதங்கணும், கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இது கூட 1 கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது கூட நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வதங்கியதும் அதில் கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ மீடியம் சைஸ் 5 தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட 1 கப் கர்ட் எடுத்துட்டு அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் மட்டனில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டேன். பிரியாணி மசாலாவுக்கு கிராம்பு 7, பட்டை 7, ஏலக்காய் 5, முந்திரி 5 எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்டு மிளகாத்தூள்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி 3 கப்பும் அது கூட 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரைஸை மெஷர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 1 கேஜி பாஸ்மதி ரைஸ் 5 கப்பு இருந்துச்சு. இப்போ 5 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நான் மசாலாவில் இப்படி கொதிக்க விட்டுருக்கேன். 1/2 கப் சும்மா எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். அது தேவைப்பட்டால் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாஸ்மதி ரைஸை வேக வைக்க பாத்திரத்தில் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, தண்ணி கொதிச்சு வந்ததும் அதில் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ அதனால் 2 கிளாஸ் தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். 4 மினிட்ஸில் ரைஸ் 80%க்கு குக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இருந்த ரைஸோட சைஸோட டபுள் த சைஸாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரைஸும் நார்மலாக இருக்க ரைஸு இப்போ 70% வெந்த ரைஸ் வந்து இந்த செகண்டில் இருக்க 2ம் இப்படி டபுள் த சைஸ் இருக்கணும். ஸோ அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து இன்றைக்கி 5 விசிலே நல்லா வெந்துடுச்சு. எப்போவுமே வந்து ஒரு 7, 8 விசில் வைப்போங்க. இப்போ நீங்கள் வந்து பாதி தான் 80% தான் மட்டனை வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மசாலா சேர்க்கும் போதே மட்டனையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்குங்க. நான் இப்போ நல்லா வெந்ததுனால இப்போ தண்ணியிலே சேர்த்துட்டேன் மட்டனை. இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ டோட்டலாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை நான் அந்த பிரியாணிக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வடித்து வச்ச அரிசியை இதோடு சேர்த்துட்டு நல்லா உடையாமல் மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கணும். ஸோ ஹாட் வாட்டர் 1/2 கப் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் கீ, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தம் போடுறதுக்கு ஹை ஃப்ளேமில் தோசை கல் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மூடி போட்டு நல்லா ஹாட் வாட்டரை ஒரு பாத்திரத்தில் அது மேலே வெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பிரியாணி எப்படி தனித்தனியாக அரிசியெல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு அதை லைட்டாக அப்படி உடையாமல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். குழையாமல் வந்திருக்கு. நல்லா மட்டனும் நல்லா வெந்து நல்லா மசாலா சேர்ந்துருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.